அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நரசிம்மரை வணங்க வேண்டிய நாள். அன்றைய தினம் நரசிம்மரை வணங்குங்கள், கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது பொதுவாகவே நமக்கு ஏதாவது உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். உடனே என்ன பண்ணுவோம், லோக்கலில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அந்த நோய் அவரால் தீர்க்க முடியும் என்று சொன்னால் தீர்த்து விடுவார். இல்லாவிட்டால் அவர் என்ன செய்வார், அதை விட கொஞ்சம் பெரிய மருத்துவரிடத்திலே ஆலோசனை பெறுவதற்காக எழுதி தருவார். அப்படி போய் அந்த அடுத்த ஒரு மருத்துவரிடத்திலே பார்க்கிறோம். அவராலே தீர்க்க முடிந்தால் அந்த நோயை அவர் தீர்த்து விடுவார். அப்படி தீர்க்க முடியாவிட்டால், ஐயா இன்னும் பெரிய ஊரிலே மிகப்பெரிய மருத்துவமனைகள் இருக்கும், அங்கே நிறைய நிபுணர்கள் இருப்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிபுணரிடத்திலே சொல்லுங்கள் என்று பரிந்துரை செய்வார். உடனே அங்கே போய் பார்ப்போம். அங்கே உடனே அவராலையும் நீக்க முடியாட்டி போனால், தீர்க்க முடியாட்டி போனால் என்ன பண்ணுவார், இருக்கிறதுலேயே இந்த குறிப்பிட்ட நோயை தீர்க்கக்கூடிய பெரிய டாக்டர் ஒருத்தவர் இருக்கிறார், வேண்டுமானால் அவரை போய் பாருங்கள் என்று சொல்லுவார்கள். உடனே அந்த மருத்துவரை தேடி கண்டுபிடித்து அவரிடத்தில் நாம் போய் ஆலோசனை பெறுவோம். அப்போ அவரால் தீர்க்க முடிந்து விட்டால் அந்த நோயை அவர் தீர்த்து விடுவார். அப்படி தீர்க்க முடியாதபடி நோய் வளர்ந்து விட்டால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நோய் மிகவும் முற்றிவிட்டது, இதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் கூட என்னாலே தீர்க்க முடியாது என்று கைவிரித்து விடுவார். இதை அப்படியே நீங்கள் நரசிம்ம மகாபிரபுவிடத்தில் வச்சுக்கிட்டா வேதாந்த தேசிகர் சொல்கிறார், இருப்பதிலேயே நீதான் பெரியவன், உன்னை விட பெரியவன் வேறு யாருமே கிடையாது. நான் பல இடங்களிலே போய் வந்தேன், என்னுடைய பிரச்சனைகளை யாராலையுமே தீர்க்க முடியவில்லை. நரசிம்மா உன்னிடத்திலே வந்து விட்டேன், நீதான் பெரிய மருத்துவன், நீயும் கைவிரித்து விட்டால் எனக்கு வேறு மருத்துவர்கள் யாரும் கிடையாது. நீ தீர்க்க முடிந்த இந்த நோயை நீயே தீர்க்க மறுத்துவிட்டால் எனக்கு வேறு போக்கிடம் கிடையாது என்று பாடுகின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், மற்ற தேவதைகளாலே முடியாத விஷயத்தை கூட நரசிம்மர் முடித்து வைத்து விடுவார். அவர் கைவிட்டு விட்டார், வேறு கதி இல்லை. ஆனால் அவர் கைவிட மாட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படிப்பட்ட நரசிம்மருடைய ஜெயந்தி வருகின்றது. இவர் அவதாரம் செய்த காலம் பார்த்தீங்கன்னா இரவும் பகலுமற்ற நேரம், அந்தி சாயும் நேரம், அந்தி சாய்வதற்கு முன்னால் உள்ள நேரம். இந்த நேரத்தை வழிபாட்டிலே மிகச்சிறந்த நேரமாக சொல்லுவார்கள். ஒன்று, அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று ஒரு நேரத்தை சொல்லுவார்கள் வழிபாட்டுக்கு. ஆனால் நரசிம்ம வழிபாட்டுக்கு எந்த நேரம் உரியது என்று சொன்னால், கண்ணனுடைய வழிபாட்டுக்கு நள்ளிரவு நேரம், ராமருடைய வழிபாட்டுக்கு உச்சிக்காலம், நரசிம்மருடைய வழிபாட்டுக்கு மாலை அந்தி சாயும் நேரம், பிரதோஷ வேளை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பிரதோஷ வேளையிலே நரசிம்மரை வணங்கினால், அந்த நேரத்தில் அவனை நினைத்து ஜபம் செய்தால், அவனுடைய திருநாமத்தை உச்சரித்தால், முன் ஜென்ம ஊழ்வினை பாவங்கள், செய்வினைகள் போய்விடும். செய்வினைன்னா வேற யாரோ செய்கிற வினை கிடையாது. செய்வினைன்னா நம்மளே ஏற்கனவே செய்த வினையினுடைய விளைவுகள் என்றுதான் அதற்கு பொருள். இந்த பிரதோஷ காலத்தில் 32 எழுத்துக்களாலான மூல மந்திரம் இருக்கு. அந்த மூல மந்திரத்தை 32 முறை சொல்ல வேண்டும். 32 முறை அப்படி நரசிம்மரை மனதிலே தியானம் பண்ணி சொன்னால் நமக்கு சகல தோஷங்களும் போய்விடும், விபத்துக்கள் நீங்கிவிடும், கண்டாதி கண்டங்கள் தீர்ந்துவிடும், தனலாபம் பூமி லாபம் போன்ற ஐஸ்வர்யாதிகள் கிடைத்துவிடும். அந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டுதான் ஹோமாதிகளை எல்லாம் செய்வார்கள். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம் யகம். அப்படிப்பட்ட அந்த நரசிம்மரை நான் வணங்குகின்றேன். அந்த ருண விமோசன ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கு. நரசிம்மரை ஒரே ஒரு முறை நினைத்தாலே போரும், எல்லா விதமான விஷதோஷங்களும் எல்லா விதமான பாவங்களும் போய்விடும். ஸ்மரணாத், ஸ்மரணாத்னா ஸ்மரணம் செய்தால், சர்வ பாவக்னம் கத்ரூஜ விஷநாசனம் ஸ்ரீ நிருசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. இந்த நரசிம்ம ஜெயந்தி குருவாரத்திலே வருகிறது. சத்குருவாக விளங்கக்கூடிய நரசிம்மருடைய அந்த ஜெயந்தி நாள் வியாழக்கிழமை வருகிறது. அந்த வியாழக்கிழமை சதுர்த்தசி திதி. அவருடைய அவதாரம் வைசாக மாதத்திலே வளர்பிறை சதுர்த்தசி திதியிலே நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த திதியானது வியாழக்கிழமை வருகின்றது. அன்றைக்கு அதிகாலையிலிருந்து விரதம் இருக்க வேண்டும். பிரதோஷ வேளையாகிய மாலை வேளையிலே
பூஜை அறையிலே குத்து விளக்கேற்றி வைத்து அந்த நரசிம்மருடைய படத்தை மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் நன்கு அலங்காரம் செய்து நிவேதனங்களாக பானகம், நீர்மோர், பழங்கள், சுண்டல், இளநீர், பருப்பு பாயாசம், இதை போன்ற சர்க்கரை பொங்கல், தயிர் அன்னம் முதலிய சில விசேஷமான நிவேதனங்களை அவருக்கு செய்து படைக்க வேண்டும். இது எதுவுமே இல்லாவிட்டாலும் இந்த பானகம் முக்கியம். ஆந்திராவில் பானக நரசிம்மர்ன்றே ஒரு நரசிம்மர் இருக்கிறார். நம்ம எவ்வளவு பானகம் அவருக்கு சமர்ப்பிக்கிறோமோ பாதி அவர் எடுத்துக்கிட்டு மீதி தான் தருவார். பானக நரசிம்மர்ன்னுட்டு பேர். அந்த பூஜையிலே நரசிம்மருடைய ஸ்துதிகள், நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்கள், நரசிம்மருடைய மூல மந்திரம் இவற்றையெல்லாம் நாம் பாராயணம் செய்யலாம், ஓதலாம், ஜபம் செய்யலாம். இவை எதுவுமே இல்லாட்டிலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லலாம். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய அந்த விஸ்வம் என்கிற சொல்லே நரசிம்மரைத்தான் குறிக்கிறது. இதற்கான நேரம் வியாழக்கிழமை மாலை 4:17 6:56 வரை. அந்த நேரம் நரசிம்மருடைய பூஜைக்கு உகந்த நேரம். இந்த நரசிம்மருடைய பூஜையாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், முதல்ல மனதில் இருக்கிற பயம், நாளை பற்றிய கவலை இவையெல்லாம் நீங்கிவிடும். எதிரிகளாலே வரக்கூடிய தடைகள், அவர்களாலே வரக்கூடிய பலவிதமான எதிர்ப்புகள் இவைகளெல்லாம் நீங்கும், பகை முடியும். மூன்றாவதாக எதிர்மறை ஆற்றல்கள், நம்மை தொல்லைப்படுத்தக்கூடிய எதிர்மறையா நெகட்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவைகளெல்லாம் நீங்கிவிடும். மனதிலே நரசிம்மரை பூஜித்தால் ஒரு விதமான மகிழ்ச்சி, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு அமைதி கிடைக்கும். சுபகாரியங்களிலே ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் விலகிவிடும். மனதிலே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். மனதிலே இருக்கக்கூடிய பதற்றம், அந்த பதட்டமானது நீங்கிவிடும். அது மட்டும் கிடையாது, எல்லா விதமான நோய்கள் நீங்கிவிடும். சர்வ ரோக நிவாரணம் தரக்கூடியவர் சக்தி மிகுந்த நரசிம்மர். நீங்கள் வணங்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க வேண்டும். நீங்கள் ஓம் நரசிம்மாய நமகா அப்படி என்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை கண்ணை மூடிக்கொண்டு அந்த நரசிம்மரை உங்களுடைய மனதிலே நீங்கள் எழுந்தருளச் செய்து அதை திரும்ப 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 ஒரு புஷ்பம் அவனுடைய காலடியிலே விழுவது போல ஒவ்வொரு மந்திரத்தையும் அப்படி உங்களுடைய மனதிலே ஜபம் செய்யுங்கள். ஓம் நரசிம்மாய நமக, ஓம் மகாவிஷ்ணுவே நமக அப்படி என்கிற அந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சொல்ல முடியுமோ அதை இடைவிடாது ஒரு தைல தாரை போல அவனுடைய உருவத்தை மனதிலே நினைத்து சொல்லிக்கொண்டே இருங்கள். நரசிம்மருடைய அந்த கருணையானது உங்கள் கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நொறுங்கும்.